अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तान् हृरेणुपरगाल यतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरममीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय वराचराय व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே துருவ சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதல் அம்சம் 11வது அத்தியாயம் பர்யந்தமாக பார்த்தோம் கடந்த உபன்யாசத்தில். மேல்கொண்டு அதாவது இந்த 11வது அத்தியாயத்தில் நடந்த சரித்திர பாகம் என்னன்னா, அந்த துருவன்ற சின்ன பையன், சின்ன பிள்ளை, அவன் உத்தானபாதனுடைய பிள்ளை, சுனீதி அப்படின்ற மனைவிக்கு பிறந்தவன். அவன் ஒரு நாள் போய் தன்னுடைய தகப்பனாருடைய மடியில் ஏறி உட்காரணும். தன்னுடைய பிராத்தாவான உத்தமன் அப்படின்ற ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனார் மடியில் போய் உட்கார்றத பார்த்து தனக்கும் ஆசையாய் அந்த மடி ஏறணும் அப்படின்னு பார்க்குறச்சே, அந்த மாற்றாந்தாய் சுருச்சி அதை தடுத்துட்டா. அது மேலே கோபம் வந்தது. தாயார்கிட்ட போய் சொன்னான். அந்த தாயார் அவனுக்கு எத்தனையோ ஹிதோபதேசங்களை பண்ணினா, இருந்தாலும் கேட்கல. அது மேலே அவன் கிளம்பி போயிட்டான், காட்டுக்கு போயிட்டான் அப்படின்றத பார்த்தோம். அந்த இடத்துல பல ரிஷிகள், அதாவது சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷிகள் எல்லாம் வந்து அவனுக்கு ஹிதோபதேசம் பண்ணுறான். பெருமாளை குறித்து நீ தபஸை பண்ணு, உனக்கு வேண்டிய பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கட்டம் வரைக்கும் கடந்த உபன்யாசத்தில் பார்த்தோம். இது மேலுண்டான சரித்திரவாகம் இன்னைக்கு பார்க்க பிராப்தம். ஸ்ரீ பராசர உவாச்ச நிஷம்யைத்த தசேஷேன மைத்ரேய நிருபதே சுதः நிர்ஜகாம வனாத்தஸ்மாத் பிரணிபத்திய தான் ரிஷீன் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை கேட்ட உடனே அந்த ரிஷிகளால் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை கேட்டு சந்தோஷம், நான் அப்படியே பெருமாளை குறித்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பினான் அந்த துருவன். கிருதகிருத்தியம் இவாத்மானம் மன்யமானஸ்ததோத்விஜ மதுசங்யம் மகாபுண்ணியம் ஜெகாம யமுனா தட்டம். ரொம்ப சந்தோஷம். கிருத்தகிருத்தியனாக பாவித்தான், தன்னை கிருத்தகிருத்தியனாக பாவித்தான். அதாவது செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்தவனாக பாவித்தான். தபஸ் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், எந்த தேவதையை குறித்து நாங்கள் தபஸ் பண்ணணும், எந்த நியமத்தோடு இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்றதா ஒரு பாவனையோட தான் கிளம்பினா தபஸ் பண்ணுறதுக்கு. தபஸ் பண்ணுறதுக்கு எங்கே போனான்னா, யமுனா தட்டத்தில், யமுனா நதியினுடைய கரையில் மதுவனம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறது. இன்னைக்கும் அந்த மதுவனத்தை நம்ம சேவிச்சுக்கலாம். இந்த விருந்தாவனம் பக்கத்தில் போனால் பல இடங்கள் எல்லாம் சேவிக்கிறதுக்கு பல வனங்கள் இருக்கு. பல வனங்கள் எல்லாம் சேவிக்கிறதுக்கு இருக்கு. அதில் ஒரு வனமானது மதுவனம். அந்த மதுவனம் அப்படின்ற இடத்துல போனால் இன்னைக்கும் அந்த ஒரு கோவில் இருக்கிறது. அங்கே போனால் துருவன் தபஸ் பண்ணின இடம் அப்படின்னு அங்கே சேவை பண்ணி வைக்கிறான். அந்த இடத்துக்கு போனால் மதுசங்க மகாபுண்ணியம் ஜெகாம யமுனாத்தடம் புனச்ச மதுசங்கேன தைத்தியனாதிஷ்டிதம் யதா ததோ மதுவனம் நாம்னா ख्यातमत्र மஹீதலே அப்படின்னு இந்த மது அப்படின்ற அசுரனை கொன்ன இடமானபடியால் அதுக்கு மதுவனம் அப்படின்னு பேராக இருக்கிறது. இந்த இடத்துக்கு யமுனா தட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு மதுவனம் அப்படின்னு பேராக இருக்கிறது. இதை காட்டினார். ஹத்வாச்ச லவணம் ரக்ஷோ மதுபுத்திரம் மகாபலம் சத்ருக்னோ மதுராம் நாம புரீம் எத்திர சகாரவை. அதே இடத்துக்கு மதுரா, இங்கே அதுதான் மதுரா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மது வனம் பக்கத்தில் இருக்கிறது தான் மதுரா. அது என்ன நடந்தது, எதனால் இந்த மதுரை அப்படின்ற ஊர் வந்தது அப்படின்னா, சத்ருக்னாழ்வார், அதாவது ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ராமனுடைய தம்பி சத்ருக்னன் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவர் உண்டாக்கின ஊர் அப்படின்னு காட்டுறார். ஹத்வாச்ச லவணம் ரக்ஷோ மதுபுத்திரம் மகாபலம். அந்த மதுவினுடைய புத்திரன், அவன் மதுவினுடைய பிள்ளையான லவணாசுரன், அந்த லவணாசுரனை கொன்னு
அவர் மதுரா அப்படின்ற ஒரு ஊரை உண்டாக்கினார். ஆனபடியால் அதுக்கு மதுரை அப்படின்னு இருக்கிறது. எத்திர வை தேவதேவஸ்ய சாநித்தியம் ஹரிமேதசா சர்வபாப ஹரே தஸ்மின் தபஸ்தீர்த்தே சகாரசா அப்படின்னு எந்த இடத்துல அந்த எம்பெருமான் எப்பொழுதும் சாநித்தியம் கொண்டிருக்கிறானோ. இன்றைக்கும் அந்த கண்ணனுடைய ஊர் பார்க்குறதுக்கு போகிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடங்களெல்லாம் பார்க்குறதுக்கு காட்டு நடுவில் இருக்கும். இந்த மதுவனம் அப்படின்றது காட்டு நடுவில் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான இடம். அந்த இடத்துல பெருமாள் எப்போவுமே சாநித்தியம் கொண்டிருப்பார். எப்போவுமே அங்கே தான் எழுந்தருளி இருக்க பெருமாள். சர்வபாபஹரே தஸ்மின் தபஸ்தீர்த்தே சகாரசா அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த மதுவனமான தீர்த்தத்தில் தான் தபஸ் ஆச்சரிக்க ஆரம்பித்தான் துருவன். மரீச்சி முக்கியர் முனிபிர் யதோதிஷ்டம் அபூத் ததா ஆத்மன்யசேஷ தேவேஷம் ஸ்திதம் விஷ்ணுமவன்யதா. இந்த மரீச்சி முதலான ரிஷிகளெல்லாம் சொன்ன அந்த கிரமத்திலேயே தான் இந்த எம்பெருமானை தியானிக்க ஆரம்பித்தான். வெளி பக்கத்தில் இருக்கிற இந்த இந்திரியங்கள், வெளி விஷயங்களாக ஓடுற இந்த இந்திரியங்கள் எல்லாம் உள்ளே இழுத்துண்டு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் பக்கத்தில் தான் அந்த மனசை கொண்டு லயித்தான். அனன்ய சேதசஸ்தஸ்ய தியாயதோ பகவான் ஹரிஹி சர்வபூதகதோ விப்ர சர்வபாகவதோ பவத் அப்படின்னு அவனுக்கு அனன்ய சேதஸ், அதாவது எம்பெருமானை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அனன்ய சேதஸாக இருந்தா அனன்ய சேதசஸ்ய தியாயதோ பகவான் ஹரிஹி சர்வபூதகதோ விப்ர சர்வபாகவதோ பவத் அப்படின்னு அந்த எம்பெருமானும் அப்பேற்பட்ட அந்த தியானம் பண்ணுற அந்த துருவனுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறவன். அந்த துருவனுக்குள்ளேயும் தான் ஒரு ரூபத்தை கொண்டு நின்னுட்டான். மனசியவஸ்திதே தஸ்மின் விஷ்ணு மைத்ரேய யோகினஹ நசசாக்க தராபாரம் உத்போடும் பூததாரிணி. இந்த மாதிரி எம்பெருமான் அந்த மனசுக்குள்ளே போய் நின்றுட்டானோ இல்லையோ, ஆழ்வார் சொல்கிறார், கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பால் இலகு சுடர் இலகு விலகுமகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் குனிசார்ந்தன் ஒன் செங்கதைவாளாளியான் ஒருவன் அடியேன் உள்ளானேன்னு பாசுரம். அந்த எம்பெருமான் இந்த கட்டை விரல் அளவுக்கு மனசுக்குள்ளே நிற்பார் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு. எதனாலே இந்த மாதிரி நிற்கிறான்னா எல்லாருக்கும் உண்டா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் உண்டான்னா எல்லாருக்கும் கிடையாது. யோகிகளுக்கு மட்டும்தான் இந்த கட்டை விரல் அளவுக்கு ஒரு திருமேனியை கொண்டு நிற்பர். எல்லாருக்கும் சாமான்யமாக இந்த திவ்ய ஆத்மஸ்வரூபத்தோட வியாபிப்பர், ஸ்வரூப வியாப்தி. ஆனால் இந்த யோகிகளுக்கு, ஆழ்வார் போன்ற யோகிகளுக்கு மட்டும் விக்கிரகத்தோட வியாப்தி, தான் ஒரு திருமேனியை கொண்டு நிற்கிறான் உள்ள. எதனாலன்னா அவெல்லாம் கண்ணை முழுண்டு தியானம் பண்ணுறச்ச ஒரு திருமேனி வேண்டாமா தியானம் பண்ணுறதுக்கு? ஆனபடியால் இந்த காட்சி அழிச்சுட்டே இப்படி மனசை நிற்கிறானா, அந்த மாதிரி இந்த துருவனுக்கும் நின்றுட்டார் பெருமாள். துருவனும் அந்த மாதிரி ஏகாகிர சித்தனா, ஏகாகிர மனசோட பெருமாளையே தியானிச்சுட்டு இருந்தா உடனே தன்னுடைய மனசில் போய் புகுந்துட்டார் பெருமாள். பெருமாள் புகுந்தாரோ இல்லையோ, பூமி அந்த பாரத்தை தாங்கல்ல இப்படின்னு காட்டுறான். உடனே பூமி கம்பிக்க ஆரம்பிச்சுடுத்தோ, அது இறங்க ஆரம்பிச்சுடுத்து. அதை சொல்கிறார், மனசவஸ்திதே தஸ்மின் விஷ்ணு மைத்ரேய யோகினஹ நசசாக்க தராபாரம் உத்வோடும் பூததாரிணி வாமபாதஸ்திதே தஸ்மின் தஸ்மின் நாமார்த்தேன மேதினி தஸ்மின் நாமார்த்தேன மேதினி द्वितीयञ्च நனாமார்த்தம் சிதேர் தட்சிணதஸ்திதே அப்படின்னு. அந்த துருவன் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ண ஆரம்பித்தான். இது யோக ஆசனங்கள் தெரிஞ்சால் விருக்ஷாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருக்ஷாசனத்தில் நின்று அவன் தபஸ் பண்ண ஆரம்பித்தான். ஒரு கால் மடித்து இந்த இன்னொரு தொடலை வச்சுட்டு அப்படியே கையை தூக்கி தபஸ் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரே காலில் எத்தனை நாள் நிற்கும், எத்தனை போது நிற்க முடியும்? அவன் காலை மாற்றி மாற்றி வச்சுக்கிறானோ இல்லையோ. இப்போ இடது கால் அவன் எப்போ வச்சு ஊன்றி அந்த வலது கால் தூக்கினானோ அப்போ பூமி எல்லாம் இடது பக்கம் சாயுமா. அவன் வலது கால் ஊன்றி இடது கால் மடிச்சு வச்சுக்கிறச்சே வலது பக்கம் சாயுமா அந்த பூமியெல்லாம். அந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளை, இத்தனைக்கு எத்தனை பெரிய பிள்ளைன்னா 5 வயசு பிள்ளை, அவனுடைய பாரத்தை தாங்கலை இந்த பூமி அப்படின்றது. அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த தபஸ் வளர்ந்து கொடுத்து. வாமபாதஸ்திதே தஸ்மின் நனாமார்த்தேன மேதினி द्वितीयञ्च नामार्धं चितेर् दक्षिणतस्थिते पादाङ्गुष्ठेन सम्पीड्य यदा स वसुधां स्थितः तदा समस्ता वसुधा चचाल सहपर्वतैः அப்படின்னு. இந்த பிள்ளை ஒரு கால் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் போக போக கட்டை விரல் அந்த கட்டை விரலில் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. சாமானியமாக ஒரு காலில் நிற்கிறது, 2 காலோட நிற்கிறதே கஷ்டம். அல்ல ஒரு காலில் நிற்கிறதுன்றது பெரிய கஷ்டம். அல்ல ஒரு ஒத்த காலில் அந்த விரலில் நிற்கணும், தூக்கி நிற்கணும் அப்படின்னா அது அந்த அந்த மாதிரி நின்னாவன். இந்த மாதிரி பாதங்கஷ்ட சம்பேட்டி தாச வசுதாஸ்திதா அந்த மாதிரி பூமியை அழுத்தி அந்த விரலால் அழுத்தி நிற்கிற காலத்தில் ததா சமஸ்தா வசுதா சச்சால சகபர்வதைன்னு அந்த பூகம்பமே ஏற்பட்டுடுத்து. அந்த அளவுக்கு பாரம் தாங்கல்ல பூமிக்கு. என்ன பாரம்னா தபஸினுடைய பாரம், அதை தாங்கல்ல. அது எத்தனை பர்வத்தங்களோ அது எல்லாவத்தோட சலனம் பண்ண ஆரம்பிச்சுடுத்து. நத்யோ நதா சமுத்திராஷ்ட சங்கோபம் பரமம் யுஹு தக்ஷோபாத் அமராஹா க்ஷோபம் பரம் ஜத்பூர் மகாமுனே. நதிகள் என்ன, நதங்கள் என்ன,
அந்த மாதிரியான அந்த சமுத்திரங்கள் என்ன இதெல்லாம் பெருசாக க்ஷோபைக்கு ஆட்பட்டு நல்லா கலங்கி போச்சு. பெரிய பெரிய நதிகள் இந்த இங்கெல்லாம் பார்த்துட முடியாது. வடக்கே போனால் கங்கை யமுனை இந்த மாதிரியெல்லாம் நதியெல்லாம் பெருகும் இல்லையா, விசேஷித்து இந்த கங்கை அதெல்லாம் பெருகிற காலத்தில் அதுக்கு ஒரு க்ஷோபை உண்டாச்சு, ஒரு கலக்கம் வந்துடுச்சு. அந்த நதியில் ஒரு கலக்கம் வந்ததுன்னா பார்க்கறதுக்கே எந்த பயங்கரமாக இருக்கும். அதை கால் வைக்கிறது இறங்குறதெல்லாம் ரெண்டாம் பட்சம், பார்க்கறதுக்கே எவ்வளோ பயானகமாக இருக்கும். ஒரு நதிக்கே இதுன்னா சமுத்திரம் எப்படி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கா, சுனாமி எல்லாம் ஊரூரே அடிச்சு போயிடுத்து அப்படின்னு கேட்கும். அவள் அந்த மாதிரி க்ஷோபையெல்லாம் உண்டாடுத்து, நதிகள் என்ன சமுத்திரங்கள் எல்லாம் எல்லாமே கலங்க ஆரம்பிச்சுடுத்து. தத் சோபா தமராட்சோபம்பரம் ஜெகூர் மகாமனே இதெல்லாம் பார்த்து தேவதைகளுக்கு எல்லாம் ஒரு க்ஷோபை உண்டாடுத்து. ஐயோ என்ன நடக்கிறது இந்த பூமியில், என்ன நடக்கிறது அப்படின்னு அவர்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை. யாமானாம ததா தேவா மைத்ரேய பரமாகுலாக இந்திரேண சக சம்மந்திரியா தியானபங்கம் பிரசக்ரமுகு. இதுக்குள்ளே யாமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதா கணம் அவர்களெல்லாம் வந்தா இந்திரனை கூட்டி கொண்டு இந்த பிள்ளை தபஸ் பண்ணுறது ஏன்னு தெரியல. அவர்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த ஜகத்து நன்னா அதாவது சௌக்கியமாக இருக்கணும், யாரும் தபஸ் பண்ணக்கூடாது. தபஸ் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னா அண்ணவாளெல்லாம் அவர்களுடைய நாற்காலிக்கு எங்கேனா பண்ணுவாளோன்னு பயம் அவர்களுக்கெல்லாம். ஆனபடியால் இந்த தபஸ் பண்ணுறான் இது எப்படியானும் பங்கம் படுத்தணும், இந்த தபஸ் பண்ணுற விஷயத்தை பங்கம் படுத்தணும். இத்தனைக்கும் தேவதைகள் என்ன சோபனமான எண்ணத்தை கொண்டிருக்கா வந்து யாரோ தபஸ் பண்ணுறான் அவனுடைய ஒரு ஆசைக்குன்னா அந்த தபஸை கெடுக்கணும் அப்படின்னு இருந்த இந்த தேவதைகள் அதை சொல்கிற. இந்திரேண சம்மந்திர தியானபங்கம் பிரச்சக்ரமோ கூஷ்மாண்டா விவிதை ரூபை மகேந்திரேண மகாமுனே சமாதிபங்கம் அத்தியந்தம் ஆரப்தா கர்த்துமாத்துராக. அதுக்குள்ளே கூஷ்மாண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சச கணம் அவர்களெல்லாம் வந்து அவர்களெல்லாம் இத்தனைக்கு ஏவினது யாருன்னா இந்திரனை ஏவித்தான். இவரெல்லாம் போய் வேற வேற ரூபங்களோட பயங்கரமான ரூபங்களோட அவனுடைய சமாதியை பங்கம் படுத்தணும் அப்படின்னு அவனுடைய யோகத்தை கலக்கணும் அப்படின்னு எத்தனையோ பிரயத்னம் பட்டாவெல்லாம். சுனீதிர்நாம தன்மாதா சாஸ்திரா தத்புரதஸ்திதா புத்திரேதி கருணாம் வாச்சம் ஆக மாயாமயி ததா. இந்த கூஷ்மாண்டர்கள் எல்லாம் இன்னொரு காரியம் பார்த்தா என்னன்னா ஒரு மாயையாலே தன்னுடைய தாயாரான இந்த சுனீதியினுடைய ரூபத்தை எடுத்துட்டா முன்னாடி போய் கதற ஆரம்பிச்சுட்டான். ராமாயணத்தில் இதை பார்த்துடலாம். அதாவது ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் ஆரம்பிக்க போகிறது அப்படின்றச்சவே இந்த மாயா சீதா ராமனுக்கு மாயா சீதையை காட்டி மயக்க பார்த்தா அந்த சீதைக்கு மாயா சிரஸ் பெருமாளுடைய மாயா சிரஸை கொண்டு மயக்க பார்த்தா. அவர்கள் ராட்சசர்களுக்கு உண்டான ஒரு வித்தியை இப்படி வச்சுக்கோங்க. வல்ல என்ன பண்ணிட்டான்னா உண்மையை சீதையை தொடரல, சீதை இன்னும் அந்த அசோகவனிக்கையில் உட்காந்துருக்கா. ஆனால் ராமன் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் இருக்கிற இடத்துக்கு மாயையாலே உண்டாக்கின ஒரு சீத்தை அந்த உருவத்தை கொண்டு அவளை துன்புறுத்துற மாதிரி அங்கே ஆகாசத்தில் வச்சு அவளை வெட்டுற மாதிரி எல்லாம் காட்டவே பெருமாள் ஐயோ என் கண் முன்னாடியே சீதை போயிட்டாலேன்னு மயங்கி போயிடணும், அவன் அப்படியே கிளம்பி போயிடணுன்ற ஒரு ஆசை அந்த ராட்சசர்களுக்கு. அந்த மாதிரியெல்லாம் காரியம் பார்த்தா அதே தான் இங்கேயும் பண்ணுறான் சுனீத். ஆனால் என்ன ஒன்றும் கழுத்து இருக்கிறது அதெல்லாம் பண்ணுறல சுனீதி அப்படின்ற ஒரு அந்த தாயாருடைய ரூபத்தையே கொண்டு அவன் முன்னாடின்னு கதற ஆரம்பிச்சுட்டா. புத்திரேதி கருணாம் வாச்சமாக மாயாமயிட்டா. ஐயா புத்ரா பிள்ளாய் நீ ஏன் இந்த மாதிரி தபஸ் பண்ணுற? புத்திரகாஸ்மான் நிவர்த்தஸ்வ சரீராத்திய தாருணாத் நிர்பந்ததோ மயாலப்தோ பகுபிஸ்துவம் மனோரதைஹி. சாதாரணமாகவே சுனீதினா எப்பேற்பட்டவள்னு முன்னாடி பார்த்துருக்கோம். எத்தனை பெரிய ஒரு நீதியோட கூடியவன் முன்னாடி பார்த்துருக்கோம். அதுக்கு நேர்மாறாக இப்போ பேச போகிற இந்த மாயா சுனீதி. இந்த மாயா சுனீதி என்ன பண்ணுறான்னா அவள் சொல்கிறா பிள்ளாய் உன்னை எத்தனை வருத்தப்பட்டு நான் பெற்றிருக்க தெரியுமா, இந்த மெய் வருந்து எப்படி உன்னை பெற்றிருக்க தெரியுமா, நீ இந்த தபஸ் பண்ணவா உன்னை பெற்றது அப்படின்னு அதை காட்டுறா. நிர்பந்தத்தோ மயாலப்தோ பகுபிஸ்துவம் மனோரதைஹி தீனாமேகாம் பரித்யக்தும் அநாதான்ன துவமர்ஹசி சபத்னி வச்சனாத்வத்ச அகதேஸ்துவம் கதிர்மம. என்னை நீ ஒருத்தியே இந்த மாதிரி விட்டு போயிடலாமா? அந்த சபத்னியானவள் உனக்கு ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்றபடியால் எனக்கு இருந்த ஒரே ஒரு அவலம்பம் நீ தான். அதாவது ராஜா என்னை மதிக்கலை, அந்த மாற்றம் அந்த அந்த அதாவது இந்த சுருச்சி என்னை மதிக்கலை, யாருமே என்னை மதிக்காத இடத்துல ஒரே ஒரு ஆசை உன்னுடைய முகத்தை பார்த்து தான் நான் இருந்தேன், அதையும் கெடுக்கிறியே, நீ இந்த மாதிரி தபசு போயிட்டா எனக்கு யார் கதி அப்படின்னு கேட்குறா. क्वचत्वं पंचवर्षीयः क्वचैतद् दारुणं तपः निवर्ततां मनः कष्टात् निर्बन्धात् फलवर्जितात्. 5 வயசு பிள்ளை நீ எங்க இத்தனை பெரிய கோரமான தபசு எங்க நீயா இந்த தபஸ் பண்ணுறது? விட்டுடுப்பா, இதெல்லாம் வேண்டாம். நிவர்த்ததா மனக்கஷ்டாத்து, இந்த கஷ்டங்கள் எல்லாம் மனசை திருப்பிடு. நிர்பந்தாத்து பலவர்ஜிதாத்து, இந்த பலவர்ஜிதாத்து இந்த பலங்களே இல்லாத எத்தனை தபஸ் இத்தனை வரைக்கும் பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் க்ஷோவை உண்டா இருக்குது, உனக்கு ஏதான ஒரு பலம் கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல, விட்டுடுன்ற. இதெல்லாம் பிரமாணமாக நம்ம கொண்டுவிடக்கூடாது. இதை தான் பெருசாக விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காளே சுவாமி. அப்போ இந்த மாதிரி தபஸ் பண்ணால் குழந்தைகளை உடிச்சுடலாம்? இல்லை, கிடையாது.
இது மாயா சுனீதின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அசுரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ என்ன தெரியுது, இன்னைய கட்டத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஏதான ஒரு பெருமாள் பிராட்டி இந்த மாதிரி போகிறேன், இந்த மாதிரி சேவை பண்ணுறேன் அப்படின்னு போகிறச்சே வேண்டாம் தடுக்கக்கூடாது. அது உண்டு, படிக்கிறதெல்லாம் உண்டு, அதெல்லாம் அந்த அதனுடைய கடமைகளெல்லாம் உண்டு. ஆனால் அந்த கடமைகள் வேண்டாம், அது தவிர்க்கிறதுக்கு யாரும் சொல்லலை. அந்த கடமைகளோட சேர்ந்து அது அத்தியாத்மத்தில் கொஞ்சம் முன்னேறணும் பார்க்கறது, பெருமாள் அப்படின்னு சிந்தனை பண்ணுறது பார்க்கறதுன்னா, நீ இன்னும் சின்ன பிள்ளை, நீ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போய் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீ வா அப்படின்னெல்லாம் சொல்லி அதனுடைய உற்சாகத்தை கெடுத்துடக்கூடாது. ஏன்னா அது பூர்த்தியாக அசுரர்கள் பண்ணுறக்கூடிய ஒரு காரியம், அது சுரர்கள் பண்ணுறதே கிடையாது. அது மாதிரியே ஜாகிரதையாக இருக்கணும். அதை இங்கே காட்டுறார். கால கிரீடனகானாந்தே ததந்தே தியனஸ்யதே தத சமஸ்த போகானான் ததந்தே சேஷத்தே தபா. இதே வார்த்தையை சொல்கிறார். கால கிரீட, உனக்கு இப்போ வயசு விளையாடுற வயசு, 5 வயசுன்றது விளையாடுற வயசு. இப்போ நன்னா விளையாடிக்கோ, உனக்கு வயசு வந்தவாறே நீ ராஜ்யத்தை எடுத்துட்டு நன்னா ராஜ்யத்தை ஆளு, எல்லாம் ஆண்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளத்தனம் வருமா இல்லையோ அன்னைக்கு போய் நீ பெருமாளை பார்த்துக்கோன்ட்டா. ஆழ்வார் நேர்மாறா பாடிருக்கார். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரளம் பொழில்சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வத சதிரேன்னு பாசுறோம். கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு பாசுறோம். இந்த கிளரொளி இளமை வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலை. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம், இந்த இளமை கெடுறதுக்கு முன்னாடி வாங்கோ திருமாலிருஞ்சோலை மலையே சேவிங்கோ. இந்த இளமை கெடுறதுக்கு முன்னாடி வாங்க பத்ரிகாசிரமத்தை சேவிங்கோ. இந்த பத்ரிகாசிரமமோ இந்த மாலிருஞ்சோலை மலையோ திருவேங்கட மலையோ இதெல்லாம் கிளத்தனம் வந்ததுக்கு அப்புறம் போய் சேவிக்கிறேன்னா உடம்பு ஒத்துழைக்காது. அதை ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இன்னொரு திருமங்கை ஆழ்வாரும் அதே பாசுரத்தை பாடுறார். முத்து மூத்து கோல் துணையா முன்னாடி நோக்கி வளைந்து இத்த கால் போல் தள்ளிமல்ல இருந்தங் இளையாமன் பெத்த தாய் போல் வந்த பேச்சு பெருமலையூடு உயிரை வத்த வாங்கி உண்டவாயான் மதுரை வணங்குதுமேனு பாசுரம். அதாவது தண்டு காலால் ஊன்னி அப்படின்னு இந்த போராச்சேவை இந்த மனசுங்க எப்படி ஆறுது. சங்கராச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் தூண்டம். முடியெல்லாம் நெரிச்சு போச்சு, இந்த இதுதான் தோலெல்லாம் சுருங்கி போச்சு, முன்னாடி அதாவது இந்த உடம்புன்றது முன்னாடி நோக்கி வளைஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றபடியால், அதை கொஞ்சம் நிறுத்தணும் அப்படின்றபடியால் 3வது காலாக வச்சுட்டுருக்கானா. 2 கால் போராது இவனுக்கு நடக்கிறதுக்கு, 3வது கால் தண்டு கால் அப்படின்றார் ஆழ்வார். அந்த தண்டு காலால் ஊன்னி 3வது கால் தண்டு வச்சுண்டு தடி வச்சுட்டு போகிறது அப்படின்னு வச்சுருக்காலும், இந்த தடி வச்சுட்டு வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு போய் அந்த இடத்துல இந்த உடம்பு தள்ளாத உடம்பு எங்கே போகிறேன்னு தெரியாது. நான் வலது கால் எடுத்து வைக்கணும்னா வலது கால் ஒத்துழைக்க மாட்டேன்றது, இடது கால் வைக்கணும்னா அது ஒத்துழைக்க மாட்டேன்றது, மூச்சு எடுக்க விட மாட்டேன்றது, சாப்பிட்றது ஜெயிக்க மாட்டேன்றது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இந்த நிலையில் ஐயோ பெருமாளை சேவிக்கலையேன்னு கஷ்டப்படாதீங்கோ, இந்த இளமை கட்டுறதுக்கு முன்னாடி சேவிங்கோன்ற ஆழ்வார். அந்த மாதிரி இந்த இளமை கட்டுறதுக்கு முன்னாடி சேவிக்கொன்றது ஆழ்வாருடைய கோஷ்டி. நேர்மாறா சொல்றார், நீ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில கிளைத்தனம் வந்ததுக்கு அப்புறம் போக வேண்டியன்றான். ததந்தே சேஷத்தை தபா, அப்போதான் தபஸ் பண்ணணும். கால கிரீடகானாம் யஸ்தவ பாலஸ்ய புத்திரக தஸ்மின் ஸ்வமிச்சசி தபா கிம் நாசாய ஆத்மனோரதா. இந்த விளையாடுற வயசுல தபஸு பண்றேன்னு போயிருக்கிறியே, இந்த மாதிரி ஆத்மநாசத்தை நீ வளைச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். நேர்மாறா எல்லாமே. இந்த தபஸு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறா. ஆனால் தபஸ் பண்ணுற பிள்ளைய போய் இந்த மாதிரி உன்னுடைய ஆத்மநாசத்தை பண்ணிக்கலாமா? கூடாது. மத்ரீதி பரமோ தர்ம வயோவஸ்தாத் கிரியாக்கிரமம் அனுவர்த்தஸ்வ மாமோகாத்தே நிவர்த்தாஸ்மாத் அதர்மதா. நீ என்னுடைய பிரீத்திக்கு பாத்திரனானவன், என்ன நீ பிரீத்தி பண்ணுறது தான் உனக்கு இப்போ கடமை. அதை தர்மத்தை வேற சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு தர்மத்தை சொல்கிற பிள்ளாய், இந்த வயசில் நீ நான் சொல்கிறபடிக்கு கேட்கணும். நீ பெருமாள் பின்னாடி போகாதே, தபஸு பண்ணாதேன்னா பண்ணாமல் என் பின்னாடி வரணும். இதுதான் உன்னுடைய தர்மம், அதை நீ கைக்கொள். இந்த மாதிரி தபஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் அதர்மத்தை நீ கடைபிடிக்காதே அப்படின்னு காட்டினார். பரித்யஜதி வத்சாத்ய யத்யேதன் பவான்ஸ்தவ யக்ஷ்யாம் யஹமஹ பிராணான்ஸ்ததோ வை பஷ்யதஸ்தவ. இந்த மாதிரி நீ உன்னுடைய தர்மத்தை விட்டு என்னுடைய வார்த்தையோ மீறி நீ தபஸ் பண்ணியோ, உன் கண் முன்னாடியே நான் பிராணனை விடுறேப்பார்னு ஆரம்பிச்சான்னு சுனிதி, மாயா சுனிதி. உன் கண் முன்னாடியே நான் பிராணனை விடுறேப்பார் அப்படின்னா. சாமான்யமாக இந்த பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணும், ஆஹா தாயார் இப்படியெல்லாம் சொல்கிறாளேன்னு தபஸை விட்டுடும் அப்படின்னு நினச்சோமா? துருவனுக்கு அதெல்லாம் சிந்தனையே இல்லை. என்ன சொன்னால் கூட காதில் படலை. அதுதான் அவனுடைய ஏகாகிரத்தை. அது பார்த்துட்டே இருக்கான். அந்த ஏதோ ஒரு அந்த உருவம் தாயாட்டம் இருக்கிற அந்த உருவம் ஏதோ பேசுறதுக்காக ஏதோ பேசுறது கதறது ஏதோ பண்ணுறான்றது மட்டும் தெரியுறது துருவனுக்கு ஒழிய
என்ன சொன்னான்ற வரைக்கும் கூட காதில் விழலை. அந்த அளவுக்கு தபஸில் நின்று இருந்தான் துருவன். பராசர உவாச்சா தாம் பிரலாபவதீம் ஏவம் பாஷ்பாகுல விலோச்சனாம் சமாஹிதமனா விஷ்ணு பஷ்யன்னப்பி ந திருஷ்டவான். பஷ்யன்னப்பி ந திருஷ்டவான்ற ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. பார்த்துட்டே இருக்கான் ஆனால் பார்க்கலன்றான். என்ன பார்த்துட்டே இருக்கான் பார்க்கல அப்படின்னு என்ன அர்த்தம் தான்? பார்க்குறான், கண்ணால் பார்க்குறான், ஆனால் மனசில் ஒன்றுமே படலை. இவள் தாயார் என் முன்னாடி கதறுன்னு இருக்கா, ஒன்றுமே படலை. அந்த மாதிரி பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நின்றுட்டான் இந்த துருவன். அதாவது ஒரு கட்டையாட்டம் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். பெருமாளை தியானம் பண்ணிருக்கான். கண்ணு திறந்திருக்கே ஒழியா, இந்த கோலம் திறந்திருக்கே ஒழியா, உள்ள மனசு பூர்த்தி பெருமாளத்தில் லயிச்சிருக்கு. எதிரில் நிற்கிறவா யாரும் கூட தெரியல. வத்சவத்ச சுகோராணி ரக்ஷாம் சேதானி பீஷணே வனேபியுத்யத சஸ்திராணி வனே அபியுத்த சஸ்திராணி சமாயாந்தி அபகம்யதாம் அப்படின்னு அவள் இன்னும் கதறா. இப்போ பிள்ளா இதோ பார், ராட்சசர்களெல்லாம் ஓடி வரா, ஓடு தப்பிச்சுக்கோ, இன்னும் அடிக்க வரா அப்படின்னு எல்லாம் இவள் கதறா. இத்தியுக்த்வா பிரயோசாத ரக்ஷாம்சி ஆவிர்பபூஸ்ததः அபியுத்யதோக்ர சஸ்திராணி ஜுவாலாமாலா குலைமுகைஹி அப்படின்னு இந்த மாயா சுனீதி இந்த மாதிரி கதறிண்டே இருக்கிறச்சே ராட்சசர்களோ இல்லையோ, அப்போ அந்த வேலையை பார்த்து பல ராட்சசர்கள் ஆயுதங்கள்லாம் பிடிச்சுன்னு ஓடி வந்தா, கத்துண்டே வந்தா, அவனை கொன்னுடுற பார் அப்படின்னு எல்லாம் ஓடி வர்றா. தத்தோ நாதானதீவோக்ராத் அतीवोग्रान् राजपुत्रस्य ते पुरः मुमुचुर्दीप्तशस्त्राणि भ्रामयन्तो निशाचराः ततो नादानतीवोग्रान् राजपुत्रस्य ते पुरः मुमुचुर्दीप्तशस्त्राणि भ्रामयन्तो निशाचराः शिवाश्च शतशो नेदुः सज्ज्वालाकवलैर्मुखैः त्रासाय तस्य बालस्य योगयुक्तस्य सर्वदा அப்படின்னு பெருசாக ஒரு கூச்சலிட்டு விழுந்தா. ஓம் கத்துண்டே வந்தாளாம். நாதான் அதிவிரேன அப்படின்னு அதிவோக்ரான் அப்படின்னு ரொம்ப சத்தமாக கத்துண்டே வந்தா. சாமான்யமாக இந்த ராட்சசர்களுடைய பிரவருத்தியும் பார்க்குறச்சவே இதை பார்த்துடலாம். கத்துறது ஜாஸ்தி கத்துண்டே இருப்பாள். ஏதான ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னா சாந்தமாயெல்லாம் பேச மாட்டான், கத்துண்டே சொல்லிகிட்டே இருப்பாள். அதை இந்த மாதிரி காட்டுறதுங்க. அந்த ராட்சசர்களெல்லாம் வந்தா கத்துண்டே வந்தா என்னன்னா அந்த கத்துறதுல பயம் உண்டாயிடணும்னுக்குன்ற ஒரு நோக்கம். அந்த மாதிரி வந்தா அவர்கள்கிட்ட இருந்த அந்த சஸ்திரங்கள் எல்லாம் வீசிண்டே வந்தா. அந்த மாதிரி அவர்கள் வரவே திராசாயதச பாலச யோகயுக்தச சர்வதா எப்பொழுதுமே அந்த யோகத்திலேயே இருந்த அந்த துருவனுடைய யோகத்தை கலைஞ்சுடணும் அப்படின்ற ஒரு ஆசையோட பெருசா இந்த மாதிரி வரவே என்ன நடந்ததுன்னா ஹன்யதாமேஷ சித்தியதாமயம் பக்ஷதாம் சாயம் இத்தியூச்சுஸ்தே நிஷாச்சராக. எல்லாரும் கத்துண்டே வந்தாளாம். இவனை கொல்லு, வெட்டு, அடி, இவனை சாப்பிடு அப்படின்னு கத்துண்டே வந்தான். ஒருத்தன் அந்த மாதிரி சத்தம் வந்தாலே நமக்கு ஆடி போயிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே அந்த மாதிரி வந்தா, சஸ்திரங்களை பிடிச்சிட்டு ஓடி வந்தான்னா அவன் ஓடி போயிட்டு இருப்பான் இல்லையோ. துருவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, யோகத்தில் இருக்கா, கண் பார்க்கறது, ஆனால் ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி இருந்தா. அந்த மாதிரி தத்தோ நானாவிதான்னாதான்னு சிம்ஹோஷ்ட்ர மகரானனாக திராசாய ராஜபுத்திரஸ்ய நேதுஸ்தே ரஜனீச்சராக. இதெல்லாம் எங்கேயோ நேராக இன்னைக்கு பார்க்குற மாதிரி எழுதி வச்சிருக்கா. அதாவது விவிதமாக கத்துண்டே வந்தாளா. அதாவது சிம்மங்கள் மாதிரி கர்ஜிட்டு வந்தா. உஷ்ட்ரங்கள் என்ன, மகரங்கள் என்ன, இந்த முகத்தோட இருக்கவா வேற வேற விதமான நாதங்கள் எல்லாம் பண்ணிட்டே வந்தாளாம். அதாவது வேற விதவிதமாக கத்துறாளா இல்லை. நீங்கள்லாம் கத்துறச்சவே வேற வேற குரல் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி கத்துண்டா வந்தா. ரக்ஷாசிதானி தே நாதாக சிவாஸ்தானி ஆயுதானிச்சா கோவிந்தாசக்த சித்தஸ்ய யோர் நேந்திரிய கோச்சரம். இந்த மாதிரி என்னதான் பிரயத்னப்பட்டாலும் அந்த எம்பெருமான் பக்கத்தில் மனசு லயிச்சிருந்தபடியாலே ஒன்றுமே தெரியல இவனுக்கு. அந்த அளவுக்கு பெருமாளில் சக்தமாக இருக்கிறான். ஏகாகிர சேதா சததம் விஷ்ணுமேவாத்ம சம்சயம் திருஷ்டவான் பிருத்திவீநாத புத்திரஹ நானியம் கதஞ்சன. ஒரே மனசு, ஒருபடிப்பட்ட மனசு, அந்த எம்பெருமானிடத்திலே லயித்த மனசு. அத்தோடு அவன் எம்பெருமானையே தியானம் பண்ணே இருந்தான். இந்த வாசுதேவ மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தான். ரிஷிகள் சொன்ன விஷயம் அதுக்கு மேலே இவனுக்கு இந்த இந்திரியங்களில் வேற ஒன்றுமே தெரியலை அப்படின்னு காட்டுறார். தத சர்வாசு மாயாசு விலீனாசு புனஸ்சுராக சங்கோபம் பரமம் ஜக்முஹு தத்பராபவ சங்கிதாக. இந்த மாதிரி இந்த மாயைகள் எல்லாம் அவனை கொல்லாதானா? மாயைகளெல்லாம் ஒன்றுமே கொல்ல முடியாது. பெருமாள் இடத்துல அந்த மனசு லயிச்சிருக்கிறச்சே யார் என்னதான் பண்ணாலும் அது பலிக்காது. சாமான்யமாக சொல்கிறது உண்டு. இந்த பில்லி சூன்யங்களெல்லாம் விற்கிற இல்லையா, அந்த பில்லி சூன்யங்களெல்லாம் வைக்கிறச்சே அநேகமாக
இந்த பெருமாள் பக்கத்தில் இந்த மனசை லயிச்சிருக்கிறவா, பெருமாள் திருவாராதனம் பண்ணுறவா, இந்த மாதிரி அந்த அத்தியாத்மமாக இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் அந்த வீச்சா என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, என்ன சொல்லுவா அப்படின்னாக்கா, ஐயோ பயமாக இருக்கே இந்த மாதிரி பண்ணுறாளே. இல்லை, பெருமாள் மனசில் கொண்டிருக்கிறவனுக்கு இது ஒன்றுமே பாதிக்காது, எப்படியும் பாதிக்காது. பாதிச்சு கொடுத்தா இப்போ பெருமாள் அந்த அளவுக்கு மனசில் கொள்ளலைன்னு நினச்சி நம்ம ஏதோ வெறும் அந்த காட்டுறதுக்காக அந்த விஷயத்த காட்டுட்டு இருக்கோமே வழியா மனசில் இன்னும் அந்த அளவுக்கு கொள்ளலைன்னு. ஏன்னா மனசில் மட்டும் கொண்டுட்டோம். இதோ இந்த துருவனுக்கு இதை பார்க்குறோம், மேலே பிரகலாதனுக்கு பார்க்க போகிறோம். என்னதான் நடந்தாலும் அவனுக்கு ஒன்றுமே தட்டலை. அவன் மலை இன்னும் தள்ளினா, பாம்பு கையில் கொடுத்து கழுக்க சொன்னால், யானை கையில் கொடுத்தா, சமுத்திரத்தில் போட்டா, என்னென்னலாம் பண்ணாங்க, ஒன்றுத்துக்கும் மசியலை, ஒன்றுமே பிரயோஜனப்படலை. அப்போ அந்த மாயையெல்லாம் போயிடுத்து. தர சர்வாசு மாயாசு விலீனாசு புனசுராக, அதெல்லாம் போயிடுத்து. இந்த மாயைகளெல்லாம் போயிடுத்து, ஒன்றும் பலிக்கலை. இவன் பாட்டுக்கு தபஸ் அப்படியே தொடர்றது. இந்த காலத்தில் இந்த தேவர்களெல்லாம் பார்த்து சங்கோபம் பரமம் ஜக்புஸ் தத்பராபவ சங்கிதாக, அந்த துருவனாலே நாம் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டோமோ அப்படின்ற ஒரு பெரிய சங்கை, ஒரு பெரிய சந்தேகம். அதனாலே பெரிய மனக்கலக்கத்தோடு இருந்தால் அவர்களெல்லாம் தே சமேத்த ஜெகத்யோனிம் அநாதி நிதனம் ஹரிம் சரண்யம் சரணம் யாத்தாக தபசா தஸ்ய தாபிதாக. அவனுடைய தபஸால தீவிரமாக தப்பிக்கப்பட்டவர்கள், அதாவது அந்த தபஸினுடைய அந்த அனல் தாங்க முடியாதவர்கள், அவர்களெல்லாம் எம்பெருமானே சரண், எம்பெருமானே கதி அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சா. தேவா ஊச்சுஹு தேவதேவ ஜெகநாதா பரேஷ புருஷோத்தம துருவஸ்ய தபசா தப்தா ஸ்வாம் வயம் சரணங்கதாக. எம்பெருமானே, தேவதேவனான எம்பெருமானே அந்த துருவனுடைய தபஸாலே பாதிக்கப்பட்டு அதனால நாம் சுடப்பட்டு உன்னுடைய திருவடியில் வந்து விழுறோம். தினே தினே கலாலேஷைஹி சசாங்க பூரியத்தே யதா ததாயன் தபசா தேவ பிரயாத்தி ரித்தி மகர்நிஷம் அப்படின்னு இப்போ வளர்ப்பிற நடந்துகிட்டே இருக்கு. அந்த சந்திரனை பார்த்தா எப்படி இருக்கும், நாளுக்கு நாள் அவனுடைய கலை கூண்டே போகுது. அந்த மாதிரி இந்த துருவன் சின்ன பையன், ஏதோ 5 வயசு பையன், அவன் ஏதோ மிரட்டுள்ளான்னு பார்த்தோம், பயப்படுத்துள்ளான்னு பார்த்தோம். மிரள்றதா இல்லை, இது பயப்படுறதாவும் இல்லை. என்னுடைய தபசு பார்த்தா நாளுக்கு நாள் வர்த்திச்சுட்டே இருக்குது. இந்த சந்திர கலையை போல் வர்த்திச்சுட்டே இருக்குது. அதை பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஔத்தானபாதி தபசா வயமித்தம் ஜனார்தன கீதாஸ்துவாம் சரணம் யாத்தாக தபசஸ்தம் நிவர்த்தையா. ஆனபடியாலே அந்த உத்தானபாதனுடைய பிள்ளையான துருவன் பண்ணுற தபஸை பார்த்து நமக்கெல்லாம் பயம் வந்திருக்கேன், உன்னுடைய திருவடியில் விழுந்திருக்கோம், கொஞ்சம் அந்த தபஸை கலைச்சுடுறியா அப்படின்னு கேட்டான். யார்? அவனே குறித்து தபஸ் பண்ணிருக்கா, அவன் திருவடியில் விழுந்து அந்த தபஸை கலைச்சுடும் அப்படின்னு கேட்குறான். எத்தனை சோபனமான ஹிருதயம். நவிக்மஹா கிம் சக்கரத்வம் சூரியத்வம் கிமபீப்சதி வித்தப அம்புப சோமானா சாபிலாஷா பதேஷு கிம். இந்த மாதிரி எல்லாம் இந்த தபஸை கலைஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாலே எதனால் என்ன, அதை தான் இந்த மேலே வெளியிடுறா. இந்த தங்களுடைய பயம் என்னன்றதை வெளியிடுறா. ஐயா, நாங்களெல்லாம் தேவதைகளெல்லாம் வந்திருக்கிறோம், யாருடைய நாற்காலியை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு அவர்களுக்கு பயமா. இன்றைக்கி பாலிடிக்ஸில் நிறைய இந்த விஷயம் நடக்கிறது பாருங்க. அந்த நாற்காலி மேலே எனக்கு கண்ணு, இந்த பதவி மேலே எனக்கு கண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறவருங்க. இது தேவதைகள் கிட்டவே அந்த பயம். என்னன்னா, இவன் இந்திர பதவியை கேட்குறானா, சூரிய பதவியை கேட்குறானா, வாயு பதவியை கேட்குறானா, குபேர பதவியை எந்த பதவியை கேட்குறான்னு தெரியாதே, யாருடைய நாற்காலிக்கு அடுத்த கொக்குன்னு தெரியாதே. ஆனபடியாலே நம்ம எல்லாரையும் நீ ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே ததஸ்மாக்கம் பிரசீதேஷ ஹிருதயா சல்யமுத்தர உத்தானபாத தனயம் தபசா சன்னிவர்த்தையா. நம்முடைய ஹிருதயத்தில் நாட்டி இருக்கிற இந்த அம்பை எடுத்துடு, இந்த சஸ்திரத்தை எடுத்துடு, அதாவது நம்ம மனசுக்கு பாதிச்சுருக்கிற இந்த விஷயத்தை தவிர்த்துடு, இந்த துருவனுடைய தபஸை கலைஞ்சிடு அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் பார்த்தார், இந்த தேவதைகளுக்கெல்லாம் வேற காரியமே இல்லையா, இந்த லோகத்தில் யார் தபஸ் பண்ணாலும் அவர்களுக்கு நாற்காலிக்கு தான் அப்படின்னு தான் யோசனை பண்ணணும். ஆனபடியால் பெருமாள் சொல்கிறார், நேந்திரத்வம் நச்ச சூரியத்வம் நைவாம்புப தனேஷதாம் பிரார்த்தயத்யேஷயம் காமம் தம் கரோம் அகிலம் சுராக. ஐயோ தேவதைகளே, உங்களுடைய யாருடைய நாற்காலியும் அவன் பார்க்கல, இதெல்லாம் வேண்டாம் தான் அவன் உட்காந்துருக்கான், உங்களெல்லாம் மீறி ஒரு இடத்துல உட்கார போகிறான். சரி விடுங்கோ, அவன் தபஸ் பண்ணட்டும்னு நான் விட்டுருந்தேனே ஒழிய, இப்போ நீங்களெல்லாம் இப்படி பயப்படுறீங்கன்னா அவன் தபஸுக்கு என்ன பலமோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கிளம்பினார் பெருமாள். யாத்த தேவா யதாகாமம் சஸ்தானம் நிகதஜ்வராக நிவர்த்தயாம்யகம் பாலம் தபசாசக்த மானசம். சரி, நீங்களெல்லாம் பயமற்று இருந்து போங்க, எப்போ என் திருவடியில் சரணம் புகுந்தீங்களோ அப்போ உங்களுடைய காரியத்தை நான் பார்க்க வேண்டி இருக்கிறது. சரி, அவனுடைய தபஸை களையிறேன், அவனுக்கு வேண்டிய தபஸுடைய பலத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்களெல்லாம் நிர்பயமாக போங்க, உங்கள் யாருடைய பதவிக்கும் அவன் வரப்போகிறதில்லை அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் அபயத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டா பெருமாள்.
நான் இனிமே துருவனுடைய தபஸை பார்த்துக்கிறேன், அவனுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பினார். இந்த மாதிரி கிளம்பினவர் இத்தியுக்துவா தேவதேவேன பிரணம்ய திருதசாஸ்திரதா கிரையு சுவானி திஷ்ஞானி சதக்ரது புரோகமாக. எம்பெருமான் இந்த சொன்ன உடனே துருவனுடைய தபஸ் என்னாச்சுன்னு அதுக்கு மேல் பயம் இல்லை பாருங்க அந்த தேவதைகள். அது மேல் பயம் இல்லை, தங்களுடைய நாற்காலி கட்டின்னு தெரிஞ்சு கொடுத்தோம் இல்லையோ, தைரியமாக கிளம்பி விட்டா, எல்லாரும் கிளம்பி விட்டா. இனிமேல் நீ உண்டு துருவன் உண்டுன்னு கிளம்பி போயிட்டா. இந்த போனதுக்கு அப்புறம் பெருமாள் வந்து துருவன் முன்னாடி நின்னார். அந்த துருவன் முன்னாடி எப்படி நின்னார், என்ன காட்சி கொடுத்தார், என்ன வரங்களை கேட்டான் துருவ மகாராஜா, என்ன வரங்களை இவர் கொடுத்தார், மேலே என்ன சரித்திரம் அப்படின்றத அடுத்த நாள் உபன்யாசத்தில் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.